Welcome to our channel Clear Cut Concepts. எல்லாருக்கும் வணக்கம். எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ஃபாஸ்ட்டாக ஒன்லி ஆன்சர் மட்டும் செக் பண்ண போகிறோம் வித்தவுட் எக்ஸ்பிளனேஷன். ஐ திங்க் நோ நீட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஒன்ஸ் நம்ம கொஷின் ரீட் பண்ணிவிட்டு கரெக்டான ஆன்சர் மட்டும் இது பண்ண போகிறோம் உங்களுடைய ஆன்சர் செக்கிங்காக. ஸோ இது வந்து வீடியோவில் பார்ட் 1 சிடிபி செக் பண்ண போகிறோம், சைல்ட் டெவலப்மெண்ட் அண்டு pedagogies. Okay, so now we move to the questions. First question: in order to address learners from diverse backgrounds, a teacher should. diverse background கொடுத்துருக்காங்க, அதாவது வெரைட்டி ஆஃப் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்களுக்கு டீச்சர் வந்து எந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் 4th one is the answer. Draw examples from diverse setting. அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் கீழே மேக்ஸிமம் 99% ஆன்சர் கரெக்டாக இருக்கும், நீங்கள் தரவை செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ் கேன் பி ஃபெசிலிட்டேட் பை. ஸோ ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, என்கரேஜிங் யூஸ் ஆஃப் அனலாக்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த நம்ம பண்ணுவோம் இல்லையா அனலாகிஸ், பிளட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், அந்த ஃபிகர்ஸ் கொடுப்பாங்க, பென்டகன், பேட்டர்ன்ஸ், அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் இன்க்ரீஸ் ஆகும். இன் ஆர்டர் டு அட்ரஸ் த நீட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஃபேஸிங் த லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ். ஓகே, ஆன்சர் இஸ் 2. ப்ராக்டிஸ் ரிஜிட் ஸ்ட்ரக்சர் ஃபார் பெடகாலஜி அண்ட் அசஸ்மெண்ட். தட் இஸ் த கொஷின் இஸ் நாட். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நாட் இருக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக ஆன்சர் செலக்ட் பண்ணணும். 4th one, dash is the primary identity feature of creativity. So creativity naale divergent thinking da. Okay, next 5th one, which of the following is most effective mode of teaching learning? Teaching learning la exploration of relationship between concept. So பசங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அவங்களுடைய ஓன் ஐடியா தாட்ஸை வெளியே கொண்டு வரதும் அதான் மெயின் திங். அதனால் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து கரெக்டான ஆன்சர். Okay, 6th one, a teacher should analyze the various errors by students on the given task because அங்கே ஏன் எரர் இது பண்ணுறாங்க அப்படின்னா 4th one is the answer. Understanding of errors are meaningful in the teaching learning process. Okay, learning processல எரர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதான் அவங்களுடைய மீனிங்ஃபுல் லேர்னிங்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதான் ஆன்சர். ஓகே, மோட்டிவேஷன் டு லேர்ன் கேன் பி சஸ்டைன்டு பை. ஸோ இது வந்து மோட்டிவேஷன் லேர்னிங்க்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபோக்கஸிங் ஆன் மாஸ்ட்ரி ஓரியன்டட் கோல்ஸ். ஓகே, சேம் நம்ம இந்த இதில் பார்த்தோம், நம்ம ஆல்ரெடி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சேம் அது வந்து நெகட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் காகினேஷன், பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவ். ஓகே, கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் வியூ ஆஃப் லேர்னிங் சஜெக்ட் த சில்ட்ரன் தட் கன்ஸ்ட்ரக்டிவிட் அப்படின்னாலே நம்ம பார்த்துருக்கோம், ப்ளே அண்ட் ஆக்டிவ் ரோல், ஸ்டூடெண்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். Okay, which of the following belief is good for learning? So ability to improvable, improve பண்ணுறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது ஸ்டடீஸில், அதான் believe in good for learning. Okay, conceptual understanding among the students is likely to improve in the settings which emphasize on conceptual. தீர்க்கமான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எது உதவும் அப்படின்னா என்கொயரி அண்டு டயலாக். ஓகே, it is difficult for children to learn when information is presented in disconnected chunks. Okay, so bit செப்பரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க லேர்னிங்கில் டிஸ்டர்ப் ஆகும். பெஸ்ட் ஸ்டேட் ஆஃப் லேர்னிங் எப்போ இருக்கும் அப்படின்னா, மாடரேட் அரோசல் இருக்கணும், நோ ஃபியர் இருக்கக்கூடாது, ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும், அதான் வந்து மாடரேட் அரோசல். ஓகே, இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் கேன் பி attributed. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், டெவலப்மெண்ட்னாலே ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ரோல், ஹெரிடிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஓகே, டூரிங் எ டாஸ்க் சைனா இஸ் டாக்கிங் ஹர்செல்ஃப் அபவுட் த வேஸ் ஷீ கேன் ப்ரொசீட் இன் த டாஸ்க் அக்கார்டிங் டு லேர்ன் வைகோஸ்கி ஐடியாஸ் லாங்குவேஜ் அண்ட் தாட். திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரைவேட் ஸ்பீச் அது வந்து செல்ஃப் ரெகுலேஷன். ஓகே, எவாலுவேஷன் ப்ராக்டிஸ் ஷுட் எய்ம் அட் identify the needs and the requirements. Okay, after observing that students are struggling to proceed further, means what is it help by the teachers by Lever's words. Lever's la paathirukom, suffolk holding.
primary help பண்ணணும், temporary help தான் scaffolding. Okay. After getting hurt during a play activity, Rogan started crying. Seeing this, her father responded, "Don't behave like girls and boys don't cry." So what is reflect? Here it is reflect gender stereotype. Okay. In a progressive classroom, நிறைய பார்த்தோம். இதில் வந்து கிளாஸ் ரூம்னாலே ஆம்பிள் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேர்டு வந்தாலே நம்ம அதை கிளிக் பண்ணிடலாம். After observing the students are struggling to proceed further on ongoing activity, a teacher provide cues and hints. ஸோ அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா act as a scaffold learning. Okay. Next 20th question. According to Lawrence Kohlberg's theory, performing an act, doing good, இது வந்து conventional stageல வரும். Okay. Which of the following is correct in the context of socialization of children? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸ்கூல் வந்து செகண்டரி, ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டு, ப்ரைமரி சோஷியலைசேஷன் ஏஜெண்ட். ஓகே. தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ட். ஸோ இன்டெலிஜென்ஸில் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது, செவரல் ஃபார்ம்ஸ். குறிப்பிட்டு இதுதான் இன்டெலிஜென்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே. ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் இன் ஜீன் பியாஜே தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ சென்ட்ரேஷன் இன் தாட், அந்த பியாஜேவோட இதில் நம்ம விரிவாக பார்த்துருக்கோம். சென்ட்ரேஷன் இன் தாட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? டெவலப்மெண்ட் இஸ் மல்டி டைமென்ஷனல். ஓகே. ஸோ லேவ் வைஸ்கோஸ்க்கு சோசியல் கல்ச்சுரல் பெர்ஸ்பெக்டிவ், கல்ச்சுரல் டூல்ஸ். வைகோஸ்கினாலே கல்ச்சுரல் டூல்ஸ். ஓகே. இன் இஸ் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஜீன் பியாஜேயோட ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்த்துருக்கோம் ஸ்கீமா, அது ஜீன் பியாஜேயோட வேர்ட்ஸ் தான். ஓகே. இன் அன் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம். ஸோ அகெயின் ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் RBW ஆக்ட் 2016. அதில் என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்கல் டிசபிலிட்டின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிரபிள்டு, ரிட்டார்டட், ஹேண்டிகேப்லாம் சொல்ல முடியாது. ஃபிசிக்கலி டிசேபிள்டு சில்ட்ரன். ஓகே. சீக்வன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அமங் சில்ட்ரன் ஃப்ரம் பர்த் டு இது ஆர்டர். நம்ம ஏற்கனவே இந்த ஆர்டர் பார்த்துருக்கோம். ABCF AS அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ இதில் வந்து சென்சரி மோட்டார், சென்சரி கான்க்ரீட் அப்ஸ்ட்ராக்ட், சென்சரி கான்க்ரீட், அதாவது வந்து இந்த ஆர்டர் கேட்கல. இதில் வந்து அவங்களுடைய சீக்வன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், முதல்ல பொருட்கள், ரெண்டாவது கான்க்ரீட் திங்கிங், தேர்டு அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். ஓகே. இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் இன் ப்ராக்ரெசிவ் கிளாஸ் ரூம் should be treated as important for planning, teaching, planning. So this is the 30th question. Okay, 30th one, important for planning and teaching learning process. Okay, answer check பண்ணிக்கங்க. So நல்ல மார்க் வந்துச்சுன்னா ஓகே. And then we have a lots of opportunity within the 6 month. Again one more opportunity we will get. So don't tension. Check your answer. All the best. Thank you.